கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த அக்டோபர் மாதம் 29ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்னைக்கு நமக்கு என்ன மங்கள வார்த்தை? ஒரு அழகான வசனத்தை ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு மங்கள வார்த்தையாக கொடுக்குறாரு. சங்கீதம் 23:6, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடர்ந்து வரும். சங்கீதக்காரன் சொல்றான், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் அப்படின்னா நான் வாழ்கிற காலம் முழுவதும் நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடர்ந்து வரும். ஏன் அப்படி சொன்னார்னா, முதல் வசனங்கள்ல இருக்கும், கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் புல்லுள்ள இடங்களில் என்னை மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே என்னை கொண்டு போய் விடுகிறார். அப்போ ஆண்டவர் நம்முடைய மேய்ப்பனாக இருக்கும் பொழுது நம்முடைய லைஃப் ஃபுல்லாக நன்மையும் கிருபையும் உன்னை பின்தொடர்ந்து வரும். நேற்றைக்கு வரைக்கும் தரித்திரமும் சோதனையும் வியாதியும் மரண ஓலங்களும் உன்னை பின்தொடர்ந்து வந்திருக்கலாம். வீட்டுக்குள்ளே தொடர்ந்து துர்ச்செய்தி தொடர்ந்து வந்து கொண்டே இருந்திருக்கலாம். வீட்டுக்குள்ளால நிறைய நஷ்டங்கள் வந்துட்டு இருக்கலாம். வீட்டுக்குள்ளே நிறைய அவமானங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கலாம். அவை எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சு இன்னிலிருந்து நீ உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் நன்மையும் கிருபையும் உன்னை பின்தொடர்ந்து வரும். அப்படின்னா நேற்றைக்கு வரைக்கும் தீமையாக இருந்த காரியம் எல்லாம் இனி உங்களுக்கு நன்மையாக மாறும். நேற்றைக்கு வரைக்கும் உனக்கு இது கிடைக்கிறதற்கு வாய்ப்பே இல்லை, தகுதியே இல்லைன்னு சொன்ன இடங்களில் கிருபை வந்து அந்த இடத்தை தாங்கி தகுதி இல்லாத அந்த இடத்துல உன்னை தகுதிப்படுத்தி அந்த ஆசீர்வாதமான மேன்மையை உனக்கு வாங்கி தரும். ஸோ நன்மை கிருபை, நன்மை கிருபை இது நிறைய இடங்களில் ஒன்றாகவே பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா நன்மையும் கிருபையும் நம்மளை பின்தொடர்ந்து வந்தால் நம்ம ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைத்து அழகு பார்க்கப்படுவோம். எனவே இன்னைக்கு இந்த வசனத்தின்படி கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராக இருக்கிறார். அவர் என்ன புல்லுள்ள இடங்களில் மேய்க்கும் பொழுது எனக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அவர் என் கூட இருக்கும் பொழுது கிருபை என்னை பின்தொடர்ந்து வரும்னு சொல்லி கடந்தவைகளை நினைக்கவும் வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்கவும் வேண்டாம். இதோ புதிய காரியத்தை நான் உனக்கு செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்ற வசனத்தின்படி இன்னைக்கு பிறகு நல்ல காரியங்கள் நிறைய சிறப்பாக ஆண்டவரே முன்னணி செய்து துரத்தி உன்னை தரித்திரம் விரட்டி அடிச்சிருக்கலாம். இன்னைக்கு பிறகு துரத்தி நன்மையும் கிருபையும் உன்னை பின்தொடர்ந்து வந்து உன்னை ஆசீர்வதிக்கும். ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? சிஸ்டர் ஃபிலோமினா, சென்னை. என்னுடைய அம்மா பிபி சுகர் போன்ற வியாதிகள் காரணமாக 15 வருஷங்களாக மருத்துவ சிகிச்சை எடுத்து வருகிறார்கள். திடீரென்று அவர்களுக்கு சரீர பலவீனங்கள் ஏற்பட்டு மிகவும் மோசமான நிலையில் இருந்தார்கள். அவர்களை மருத்துவமனையில் சேர்த்தோம். டாக்டர் அவர்களை பரிசோதனை செய்து பார்த்துவிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாத நிலைமையில் இருக்கிறார்கள், அவருடைய சரீரத்தில் மருந்துகள் வேலை செய்யவில்லை என்று சொல்லிவிட்டார்கள். இப்படிப்பட்ட நிலைமையில் நான் அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் உபவாச கூடுகையில் கலந்து கொண்டு கூட்டத்தின் முடிவில் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களிடம் என்னுடைய அம்மாவின் நிலையை குறித்து சொல்லி ஜெபித்து கொண்டேன். அந்த ஜெபத்திற்கு பிறகு கர்த்தருடைய கிருபையினாலும் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் ஏறெடுத்த வல்லமையான ஜெபத்தினாலும் என்னுடைய அம்மாவின் சரீரத்தில் புது பலன் வந்து அவர்கள் குணமானார்கள். என்னுடைய அம்மா கடந்த 2 மாதங்களாக ஜூலை ஆகஸ்ட் மாதம் நடந்த அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் உபவாச கூடுகையில் கலந்து கொள்ளுகிற அளவுக்கு கர்த்தர் உதவி செய்தார். பாருங்கள், மருத்துவர்கள் கைவிட்ட நிலைமை, மருந்தே அவங்க உடம்புல வேலை செய்ய மாட்டேங்குதுன்ற சூழ்நிலையில் அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டாங்க. கர்த்தர் இன்னைக்கு அவர்களுக்கு தெய்வீக விடுதலையும் சுகத்தையும் கொடுத்தாங்க. அப்படின்னா அவங்க மகள் அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அம்மாவுக்காக வேண்டிய அன்பரின் பாதத்தில் வந்து ஜெபிச்சுட்டு போனாங்க. அந்த ஜெபத்திற்கு பிறகு கர்த்தர் அவர்களுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்து அன்பரின் பாதத்தில் மீட்டிங்க்கே இப்போ 2 மாதமாக வர கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்திருக்கிறார். உங்களுக்கும் அப்படிப்பட்ட அற்புதங்கள் இந்த சனிக்கிழமை ஆயத்தமாயிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் வெளியூரில் இருக்கிறவங்கன்னா இப்போவே டிக்கெட் புக் பண்ணிடுங்க. நம்முடைய அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டம் முதல் சனிக்கிழமை நடக்கும். உங்களுக்கு தெரியும், வேப்பேரியில் உள்ள பிகே ஆடிட்டோரியத்தில் காலையில் 9:30 மணியிலிருந்து மத்தியானம் 2 மணி வரைக்கும் நடக்கும். இந்த மாதம் நமக்கு 1ஆம் தேதியே அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டம் வருது. ஸோ இந்த வார கடைசியில் வரதுக்கு ஆயத்தப்படுங்க. விசுவாசத்தோடு வாங்க, முடிஞ்ச உபவாசத்தோடு வாங்க. உபவாசம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேவ சமூகத்துக்கு ஆகாரமும் இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் மட்டும் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்ச உபத்திரவத்தில், கஷ்டத்தில், கடனில், வேதனையில், பிசாசின் கட்டில் இருக்கிற எல்லாரையும் கூட்டுவாங்க. அற்புதம் நடக்கும். சரியா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும்
என்கிற வசனத்தின்படி ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வியாதியும் வேதனையும் கடனும் அவமானமும் தோல்விகளும் மாறி நன்மையும் கிருபையும் செல்வமும் செல்வாக்கும் சந்ததியும் சந்தானமும் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இனி பின்தொடர்ந்து வரட்டும். என் பிள்ளைகள் இனி கடன் வாங்கக்கூடாது. கொடுக்கிற ஜாதியாக நீர் மாற்றும். நடக்காத நன்மையான ஈவுகளெல்லாம் இன்னைக்கு பிறகு ஒன் பை ஒன்னாக என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்கட்டும். தடைகள் நீங்கட்டும். கர்த்தருடைய மகிமை இவர்கள் வாழ்க்கையில் இனி வெளியரங்கமாகும்படி நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். அற்புதம் செய்யும். இவருடைய சரீரத்தில் உள்ள எல்லா வியாதி கட்டுகளை கர்த்தர் அப்புறப்படுத்தி காண்டாமிருகத்தின் பலனோட ஓட நடக்க கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரை, இப்பொழுதும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும். நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ ஜீவருட்சம் போல் இருக்கின்ற மங்கள வார்த்தை இந்த வருஷம் முழுவதும் பிள்ளைகளுக்கு நிறைவேறட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.